இந்த வீடியோவில் இந்த சைடில் ஏலேருந்து இசட் வரைக்கும் அதோட சவுண்ட்ஸை வந்து இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நல்லா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து எழுதி வச்சு நல்லா படிச்சுக்கிட்டோன்னா இங்கிலீஷை வந்து எழுத்து கூட்டி வாசிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆயிரும். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 4 வார்த்தையோட உச்சரிப்பு வந்து பார்க்கலாம், எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னதுன்னா வேக் அப்படிங்கிறது, அதாவது எழுந்திருப்போம் இல்லையா, அந்த வேக் அப்படிங்கிறது எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டபிள்யூ அப்படிங்கிறதுக்கு முதல் லெட்டரான டபிள்யூங்கிறதுக்கு இவ் அப்படிங்கிற சவுண்டும், ஏ அப்படிங்கிறதுக்கு அ இல்லைன்னா ஏ அப்படிங்கிற சவுண்டும் வரும். இப்போது டபிள்யூவும் ஏவும் சேர்ந்தா இவ் ப்ளஸ் ஏ வே. அடுத்ததான் 3வது லெட்டராக இருக்கிற கே அப்படிங்கிறதுக்கு என்ன சவுண்டு வரும்னு பாருங்கள், இக் அப்படிங்கிற சவுண்டு வரும். அந்த சவுண்டையும் கீழே போட்டுக்கிடணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஈ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, 4வது லெட்டராக, அந்த ஈயை வந்து ஒரு வார்த்தையில் லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா, கடைசியாக வந்துச்சுன்னா அந்த ஈ வந்து சைலண்ட்டாக வரும். அதாவது நம்ம அதை வந்து உச்சரிக்க தேவையில்லை, அது வந்து சைலண்ட்டாக அமைதியாக போயிடும் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு வார்த்தையில் லாஸ்ட்டில் ஈ வந்துச்சுன்னா அது சைலண்ட்டாக தான் வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இப்போது WAK அப்படிங்கிறத சேர்த்து படித்தோம் அப்படின்னா இவ் ப்ளஸ் ஏ வே, இக் சேர்த்து வேக் அப்படிங்கிற உச்சரிப்பு வந்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த வார்த்தையை இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வார்த்தை என்னதுன்னா ப்ரஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்க்கலாம். இதில் எப்படி பிரிக்கணும்னா, பி அப்படிங்கிறதுக்கு இப் அப்படிங்கிற உச்சரிப்பு, அதாவது சவுண்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆர் அப்படிங்கிறதுக்கு என்ன சவுண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இர் அப்படிங்கிற சவுண்டு. அதே மாதிரி யூ அப்படிங்கிறதுக்கு என்ன சவுண்டு, அ அப்படிங்கிற சவுண்டு. இப்போ இரும் சேராது இல்லையா, அதனால் அடுத்த லெட்டர் போகும். இர் ப்ளஸ் அ ர, அதனால் இது ரேவாக மாறிடுச்சு. அடுத்ததாக இருக்கிற SH இருக்கு இல்லையா, இப்போ வந்து இதில் வந்து என்ன இதுனா SH அப்படிங்கிற 2 லெட்டர் வந்து ஒரே சவுண்டு தான் வரும். அது வந்து ஒரு கிராமர் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கிராமர்னால் சவுண்டு, ஃபோனிக் சவுண்ட்ஸுன்னு 44 சவுண்ட்ஸ் வந்து உண்டு. அதை படித்தோன்னா நம்மளுக்கு வந்து இது புரியும். இந்த மாதிரி 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்டாக வர்றது வந்து டயக்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இனி வர வீடியோஸில் வந்து பார்ப்போம் நம்ம. இப்போ இது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. SH அப்படின்ட்டு ஒரு 2 எழுத்து வந்துச்சுன்னா அது ஒரே சவுண்டாக தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் பிக்கு இப் அப்படின்னும், ஆருக்கு இர் அப்படின்னும், யூக்கு அ அப்படின்ட்டு, SHக்கு ஷ் அப்படின்ற சவுண்டும் வரும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து படித்தோன்னா இப் இர் ப்ளஸ் ர, இஷ் ப்ரஷ் ப்ரஷ் அப்படிங்கிற உச்சரிப்பு வந்து நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸை சேர்த்து படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வந்து உச்சரிக்கிறது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்த வேர்டு வந்து பார்க்கலாம் நம்ம. இந்த வார்த்தையில் பாருங்கள், ஈட் அப்படிங்கிறதுல EA அப்படிங்கிற 2 லெட்டர்ஸும் ஒரே சவுண்டை தான் தரும். போன இதில் என்ன பார்த்தோம்னா SH அப்படிங்கிற சவுண்டு வந்து இஷ் அப்படிங்கிற சவுண்டை தரும். அது 2 லெட்டர்ஸுமே சேர்ந்து ஒரு சவுண்டை தான் தரும், டயக்ராஃப்ஸ்ன்னு படித்தோம். இதுலேயும் அப்படி தான் EA அப்படிங்கிற 2 லெட்டர்ஸும் சேர்ந்து ஒரே சவுண்டை தான் தருது. அதை என்ன சொல்லுவோம், டயக்ராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 2 இதுவும் EAயும் சேர்ந்து ஈ அப்படிங்கிற சவுண்டை தரும். அப்புறம் டீக்கு என்னன்னு பாருங்கள். டீக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா இட் அப்படிங்கிற சவுண்டு வரும். அதனால் ஈட் அப்படின்ட்டு நம்மளுக்கு உச்சரிப்பு வந்து வரும். ஈட் அப்படிங்கிற உச்சரிப்பு சொல்லணும். இது மாதிரி இன்னொரு வேர்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுமே தினமும் ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு தானாகவே இங்கிலீஷ் வந்து உச்சரிக்க வந்துடும். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து பார்க்கலாம். அடுத்த வேர்டை பாருங்கள்,
ப்ளே அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டு ப்ளேயில் என்ன வரும், பி அப்படிங்கிறது நம்மளுக்கு இப் அப்படிங்கிற சவுண்டை வந்து தரும். எல் அப்படிங்கிறது என்ன சவுண்டு தரும், இது இல் அப்படிங்கிற சவுண்டை தருது. இப்போது இல்லும் சேராது இல்லையா. அதுக்கப்புறம் உள்ளது வந்து இதுலேயும் ஏஒய் அப்படிங்கிற 2 சவுண்டு, ரெண்டுமே ஒரே சவுண்டு தரும். அந்த சவுண்ட் பார்ப்போம். இதில் ஏயும் ஒய்யும் வந்து டிப்தாங் சவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஏஒய் அப்படிங்கிறது. இந்த 2 எழுத்தும் சேர்ந்து வந்து ஏ அப்படிங்கிற ஒரு ஒலியை வந்து நம்மளுக்கு தருது. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் பழகிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எஸ்ஹெச் அப்படிங்கிறது 2 ஒரே சவுண்டை தான் தரும். இஏ அப்படிங்கிறது ஒரே சவுண்டை தான் தரும் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஏஒய் அப்படிங்கிறது ஒரு டிப்தாங் சவுண்டுன்னு பார்த்தோம். அது வந்து என்ன ஒலியை தரும், ஏ அப்படிங்கிற ஒலியை தரும். அதனால் பி அப்படிங்கிற இப்போவும், இல் அப்படிங்கிற எல் அப்படிங்கிறதுக்கு இல்லும், ஏ ஏ அப்படி இல்லை, அதில் ஏ ப்ளஸ் இல் சேர்ந்து லேயாக மாறி ப்ளே அப்படிங்கிறத சேர்த்து உச்சரிக்கணும். ப்ளே அப்படிங்கிறது இதோட உச்சரிப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் படிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு 10 வேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுக்குமே ப்ரொனன்சியேஷன் பார்ப்போம் நம்ம. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.